Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. நாம் சில ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் பை பெசல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டர் நியூ என்பது பற்றி பார்த்தோம் முந்தைய வகுப்பில். இப்பொழுது அந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகப்படுத்தி நாம் மேலும் சில பண்புகள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவதாக J5 என்பதை J0 J1 என்பதுடன் தொடர்பு படுத்தி எழுத சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் J nu plus 1 of x is equal to 2 nu by x J nu of x minus J nu minus 1 of x என்பதை எடுத்துக்கொண்டு இதை J5 of x என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்கலாம். அதனால் nu equal to 4, 3, 2, 1 என்று கொடுத்து கொண்டே வந்தால் நமக்கு J5 of x is equal to 8 by x J4 of x minus J3 of x என்று கிடைத்தது. எனவே J4 of x என்ன என்று எழுதலாம். அது 6 by x J3 of x minus J2 of x என்பதாகும். எனவே J3 of x என்பது என்ன என்று பார்த்தால் அது 4 by x J2 of x minus J1 of x என்பதாக கிடைக்கும். இப்பொழுது J2 of x என்ன என்று எழுதினால் அது 2 by x J1 of x minus J0 of x என்பதாக கிடைக்கும். எனவே இப்பொழுது இந்த 5இல் கிடைத்துள்ள J2 of x-ஐ 4இல் சப்ஸ்டிடியூட் செய்தால் J3 தெரியும். அப்பொழுது J3ஐ J0 J1 மூலம் விவரித்திருப்போம். இப்பொழுது J3 4இலிருந்து எடுத்துக்கொண்டு 3இல் சப்ஸ்டிடியூட் செய்தால் அப்பொழுது நமக்கு J4 of x என்பது J1 J0 என்பதன் மூலம் விவரிக்க முடியும். ஏனெனில் J2 என்பதை நாம் முன்பேயே J1 J0 மூலம் விவரித்து விட்டோம். இப்பொழுது J4 கிடைத்தவுடன் அதை இங்கு சப்ஸ்டிடியூட் செய்து J3 என்பதற்கும் சப்ஸ்டிடியூட் செய்தால் J5 of x என்பதை J0 J1 என்பதன் மூலம் தொடர்பு படுத்தி எழுத முடியும் என்று தெரிகிறது. எனவே யூஸ் 5ஐ 4இல் உபயோகப்படுத்தி J3 of x-ஐ 4 by x into 2 by x J1 minus J0 minus J1 என்று எழுதலாம். அதை சிம்பிளிஃபை செய்தால் J3 of x என்பது 8 by x square minus 1 into J1 minus 4 by x into J0 என்பதாக நமக்கு கிடைக்கிறது. 6, 5 என்ற இரண்டையும் 3இல் உபயோகப்படுத்தினால் நமக்கு J4 of x என்பது 6 by x into 8 by x square minus 1 into J1 minus 4 by x into J0 minus of 2 by x into J1 minus J0 என்பதாக கிடைக்கிறது. இப்பொழுது இந்த J4 of x என்பதை 2இல் சப்ஸ்டிடியூட் செய்து நமக்கு J5 of x என்ன கிடைக்கிறது என்று பார்க்கலாம். J4 of x என்பதை J5 of x is equal to 8 by x J4 minus J3 என்பதில் சப்ஸ்டிடியூட் செய்து எழுதினால் நமக்கு J5 of x என்பது J1 J0 என்பவற்றுடன் தொடர்பு படுத்தி எழுதியதாக கிடைக்கிறது. அதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு J5 of x என்பது 384 by x to the power of 4 minus 72 by x square plus 1 multiplied by J1 plus minus 192 by x cubed plus 12 by x into J0 என்று J0 J1 என்பதன் மூலம் J5 of x என்பதை நம்மால் விவரிக்க முடிகிறது. அடுத்ததாக J5 by 2 of x என்பதை எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் மூலம் விவரிக்கவும் என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நாம் முன்பே டிஸ்கஸ் செய்து விட்டோம். இப்பொழுது அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாம். இந்த ரிகரன்ஸ் ரிலேஷனை எடுத்துக்கொள்ளலாம். J nu plus 1 of x is 2 nu by x J nu of x minus J nu minus 1 of x. இப்பொழுது nu equal to 3 by 2 என்று சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு J5 by 2 of x is equal to 2 by x into 3 by 2 into J3 by 2 of x minus J3 by 2 minus 1 அதாவது half x
that is equal to 3 by x into j 3 by 2 of x minus j half of x என்று கிடைக்கிறது. எனவே j 3 by 2 of x ஐ கண்டுபிடித்தால் நாம் அதிலிருந்து j 5 by 2 of x என்ன என்பதை எழுதிவிட முடியும். அதனால் நியூ ஈக்குவல் டு ஹாஃப் என்று இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அப்பொழுது நமக்கு j 3 by 2 of x is equal to 2 by x into half into j half of x minus j minus half of x. அதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு 1 by x j half of x minus j minus half of x என்று வருகிறது. நமக்கு j half of x j minus half of x என்பவை எலிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ்கள் மூலம் விவரிக்க தெரியும். அதை சப்ஸ்டிடியூட் செய்து நம்மால் j 5 by 2 of x ஐ எலிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ்கள் மூலம் விவரிக்க முடியும். அதைத்தான் நாம் இப்பொழுது இங்கு காண்பிக்கப் போகிறோம். அதற்கு முன்னால் இதை சிம்பிளிஃபை செய்து கொண்டு எழுதலாம். அது நமக்கு 3 by x square j half minus j half of x minus 3 by x into j minus half of x என்று கிடைக்கிறது. இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு 3 by x square minus 1 into j half of x minus 3 by x into j minus half of x என்று கொடுக்கிறது. அதாவது 3 by x square minus 1 into j half of x is root of 2 by pi x sin x minus 3 by x into j minus half of x என்பது root of 2 by pi x into cos x என்பதாக கிடைக்கிறது. எனவே j 5 by 2 of x என்பதை நாம் எலிமெண்டரி செயல்பாடுகள் மூலம் இங்கு எழுதிவிட்டோம். அதை மேலும் சிம்பிளிஃபை செய்து எழுதினால் by multiplying dividing by x on the right hand side நமக்கு j 5 by 2 of x is equal to 3 by x square minus 1 into root of 2 by pi x into sin x by x minus 3 by x into root of 2 by pi x into cos x by x into x என்பதாக கிடைக்கிறது. இதை நாம் சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு j 5 by 2 of x is equal to root of 2x by pi into 3 by x cubed minus 1 by x into sin x minus 3 by x square into cos x என்று எலிமெண்டரி செயல்பாடுகள் மூலம் j 5 by 2 of x என்பது விவரிக்கப்பட முடிகிறது. இதே வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் j minus 5 by 2 of x is equal to the right hand side என்று காண்பிக்கவும். மேலும் சில கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் நீங்களே முயற்சி செய்து பாருங்கள். எல்லாவற்றிற்கும் ரெக்கரன்ஸ் ரிலேஷனை தான் நீங்கள் உபயோகிக்க வேண்டும். அடுத்ததாக சில இன்டெக்ரல்ஸ் இன்வால்விங் பெசல் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வாறு இவாலுவேட் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக இன்டெக்ரல் j1 of x dx is equal to minus j0 of x என்று காண்பிக்க வேண்டும். மற்றும் இன்டெக்ரல் xj0 of x dx is equal to xj1 of x என்பதையும் காண்பிக்க வேண்டும். அதனால் நாம் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் a ஐ எடுத்துக்கொள்வோம். அது d by dx of x power nu into j nu of x is equal to x power nu j nu minus 1 of x என்பதாக இருந்தது. மேலும் d by dx of x power minus nu j nu of x is equal to minus x power minus nu into j nu plus 1 of x என்று b ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இருந்தது. இப்பொழுது இந்த இரண்டையும் உபயோகப்படுத்தலாம். அதனால் integral of x power nu j nu minus 1 of x is equal to integral of d by dx of x power nu j nu of x dx. அது நமக்கு x power nu j nu of x plus a constant என்று கொடுக்கும். அதேபோல் integral x power minus nu j nu plus 1 of x dx is equal to minus integral of d by dx of this. அது minus x power minus nu j nu of x plus an arbitrary constant of integration என்று கொடுக்கும். இப்பொழுது இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் 1இல் நாம் nu equal to 1 என்று எடுத்துக்கொண்டால் அது நமக்கு இன்டெக்ரல் x into j0 of x dx is equal to x into j1 of x plus a constant என்று கொடுக்கிறது. integral xj0 dx is xj1 plus a constant. அதுதான் நாம் இங்கே காண்பிக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 2இல் nu equal to 0 என்று சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு அது இன்டெக்ரல்
j1 of x, nu is 0. அதனால் integral j1 of x dx is equal to minus j0 of x plus a constant என்று கொடுக்கிறது. அதைத்தான் நாம் இங்கே காண்பிக்க வேண்டியதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? d by dx of x j1 of x is x j0 of x. அதுதான் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். அதை இன்டகிரேட் செய்தால் நமக்கு integral x j0 of x dx is x into j1 of x. அதே போல் integral j1 of x dx is minus j0 of x என்று கிடைக்கிறது. இதிலிருந்து நமக்கு உடனே தெரிகிறது j0 dashed of x is minus j1 of x என்பது நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக நம்மை integral j3 of x dx is equal to minus j2 of x minus 2 by x j1 of x என்று நிரூபணம் செய்ய சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கொள்ளலாம். integral j3 of x dx. நாம் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் j nu of x என்பது x பவர் நியூ அல்லது x பவர் மைனஸ் நியூ என்பதால் பெருக்கப்பட்டிருந்தால் அப்போது நாம் ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகிக்க முடியும். அதனால் இந்த இன்டகிரண்ட் j3 of x என்பதை x ஸ்கொயர் என்பதால் பெருக்கி x ஸ்கொயர் என்பதால் வகுக்கலாம். அதாவது x ஸ்கொயர் இன்டு x பவர் மைனஸ் 2 இன்டு j3 of x dx என்று எழுதலாம். அப்பொழுது அது x ஸ்கொயர் இன்டு x பவர் மைனஸ் 2 j3 of x dx என்று நமக்கு கிடைக்கும். இப்பொழுது நாம் ரெக்கரன்ஸ் ரிலேஷனை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தெரியும் minus x power minus nu j nu of x plus a constant is integral x power minus nu j nu plus 1 of x dx என்று. எனவே இங்கு nu equal to 2 என்று substitute செய்தால் நமக்கு integral x power minus 2 into j 3 of x dx is equal to minus x power minus 2 j 2 of x plus a constant என்று வருகிறது. எனவே நாம் x power minus 2 j3 of x என்று இங்கு இருக்கும் இந்த ஃபேக்டரை d of minus x power minus 2 j2 of x என்று எழுதியிருக்கிறோம். இப்படி எழுதுவதனால் நமக்கு integral of u dv என்ற அமைப்பில் கிடைக்கிறது. எனவே integration by parts ஐ உபயோகிக்கலாம். அது u into v which will be minus x square into x power minus 2 into j2 of x minus of இந்த மைனஸ் சைனும் சேர்ந்து அது பிளஸ் ஆகும். இன்டகிரல் v into v என்பது x power minus 2 j2 of x du u என்பது x square derivative of x square is 2x dx என்பதாக கிடைக்கும். That is equal to minus j2 of x plus 2 into x power minus 2 into x is x power minus 1. So x power minus 1 j2 of x dx என்று இருக்கிறது. இங்கும் நாம் அதே ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகப்படுத்தலாம். nu is equal to 1 என்ற மதிப்பை சப்ஸ்டிடியூட் செய்து அப்பொழுது நமக்கு integral x power minus 1 j2 of x dx is minus x power minus 1 j1 of x plus c என்று கிடைக்கிறது. இந்த x power minus 1 j1 of x with a minus sign தான் இங்கு நாம் எழுதியிருக்கிறோம். அதாவது integral x power minus 1 j2 of x dx is equal to minus x power minus 1 j1 of x plus a constant. எனவே integral j3 of x dx is equal to minus j2 of x minus 2 by x into j1 of x. இந்த arbitrary constant c ஐ நாம் 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நமக்கு integral j3 of x dx is equal to minus j2 of x minus 2 by x into j1 of x என்பதாக கிடைக்கிறது. அடுத்த உதாரணத்தில் நம்மை integral x power 4 j1 of x dx என்ன என்று கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த x power 4 என்பதை நாம் x square into x square into j1 of x dx என்று எழுதலாம். அப்பொழுது அதை x square into d of x square j2 of x என்பதாக எழுத முடியும். ஏனெனில் நமக்கு தெரியும் integral x power nu j nu minus 1 dx is x power nu j nu of x என்பதாக.
அதனால் நியூ இஸ் ஈக்குவல் டு 2 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஜே 2 மைனஸ் 1 அதாவது J1 இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் J1 dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் J2 ஆஃப் எக்ஸ் dx என்பதாக வரும். எனவே இந்த எக்ஸ் ஸ்கொயர் J1 ஆஃப் எக்ஸ் dx என்பதை d ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் J2 ஆஃப் எக்ஸ் என்று எழுதலாம். இது udv என்ற அமைப்பில் இருக்கிறது. எனவே u is equal to x square, dv equal to x square j2 of x, x square j1 of x dx எடுத்துக்கொண்டால் v என்பது integral x square j1 of x dx, அது x square j2 of x என்று கொடுக்கும். எனவே integral udv என்பது u into v, x square into x square j2 of x minus v integral x square into j2 of x into du derivative of x square, that is 2x dx என்று எழுதலாம். அது நமக்கு x to the power of 4 into j2 of x minus twice integral x cubed j2 of x dx என்று கொடுக்கும். அது x power 4 into j2 of x minus 2 into மறுபடியும் integral x cubed j2 of x என்பதை நாம் recurrence relation உபயோகப்படுத்தி எழுதலாம். ஏனெனில் நியூ ஈக்குவல் டு 3 என்று இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு இன்டெக்ரல் எக்ஸ் கியூப்டு இன்டு j2 ஆஃப் எக்ஸ் dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்டு இன்டு j3 ஆஃப் எக்ஸ் என்பதாக இருக்கிறது. எனவே integral of d of x cubed j3 of x என்பதை நாம் x cubed into j3 of x என்பதாக எழுதிவிட முடியும். இதிலிருந்து integral x power 4 j1 of x dx is equal to x power 4 j2 of x minus 2 x cubed j3 of x என்று நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது நம்மால் j2 of x, j3 of x என்பதை j0, j1 என்பதன் மூலம் தொடர்புபடுத்தி எழுத முடியும். அதைத்தான் நாம் முதல் கணக்கில் பார்த்தோம். அவ்வாறாக செய்து கொண்டே வந்தால் இன்டெக்ரல் x பவர் 4 j1 of x dx என்பதை j0, j1 என்பதன் மூலம் விவரிக்க முடியுமா என்று நாம் பார்க்கலாம். அது x to the power of 4 into j2 of x என்பது 2 by x j1 minus j0 minus 2x cubed into j3 of x என்பது 8 by x square minus 1 j1 minus 4 by x into j0. அதனால் இதை simplify செய்தால் நமக்கு integral x power 4 j1 of x dx is equal to 4x cubed minus 16x into j1 minus x power 4 plus 8x square into j0 என்பதாக விவரிக்க முடிகிறது. அடுத்த உதாரணத்தில் நம்மை இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு j2 ஆஃப் எக்ஸ் dx என்ன என்று கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் எக்ஸ் கியூப்ட் இன்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1 இன்டு j2 ஆஃப் எக்ஸ் dx என்று எழுதலாம். காரணம் இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் minus x power minus nu j nu of x is equal to integral x power minus nu j nu plus 1 into dx என்பதை எடுத்துக்கொண்டு nu is equal to 1 என்று substitute செய்தால் நமக்கு integral x power minus 1 j2 into dx is equal to minus x power minus 1 j1 of x என்று கிடைக்கிறது. எனவே இந்த x power minus 1 j2 of x dx என்பதை நம்மால் இவ்வாறாக எழுத முடியும். அதாவது d of minus of x power minus 1 j1 of x என்று. அப்பொழுது இது udv என்ற அமைப்பில் இருக்கிறது. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் செய்தால் u into v minus x cubed into x to the power of minus 1 into j1 of x minus of minus plus integral v which is x power minus 1 j1 into du, that is derivative of x cubed which is 3x square dx என்பதாக எழுத முடிகிறது. இதை simplify செய்தால் நமக்கு integral x square j2 of x dx என்பது minus x square j1 of x plus 3 times integral x j1 of x dx என்று கிடைக்கிறது. இப்பொழுது integral x j1 of x dx என்ன என்று பார்க்க வேண்டும். integral x j1 of x dx is equal to இந்த j1 of x ஐ minus j0 dash of x என்று எழுதலாம்.
எனவே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை செய்தால் அது நமக்கு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஜே நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் ஜே நாட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் என்பதை கொடுக்கும். எனவே இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் ஜே டூ ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்பதை நம்மால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஜே ஒன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 times x into minus j naught of x plus integral j naught of x dx என்று கிடைக்கும். அதை மேலும் சிம்பிளிஃபை செய்து எழுதினால் நமக்கு integral x square j2 of x dx is equal to minus x square j1 of x minus 3x j naught of x plus 3 integral j naught of x dx plus a constant என்பதாகத்தான் எழுத முடிகிறதே தவிர நம்மால் integral j naught of x dx என்ன என்று ஒரு closed ஃபார்மில் எழுத முடியவில்லை. அதாவது இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் ஜே டூ ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்பதை ஜே நாட் ஜே ஒன் என்பதன் மூலம் விவரிக்க முடியும் என்றால் நம்மால் முடிகிறது. ஆனால் அதில் இன்டகிரல் ஆஃப் ஜே நாட் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு டேர்ம் இருக்கிறது. அதை எக்ஸாக்டாக இன்டகிரேட் செய்து அனலிட்டிக்கலாக எழுத முடியாது. அதனால் இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் ஜே டூ ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்பது பொதுவாக க்ளோஸ்ட் ஃபார்மில் எழுத முடியாது என்பதாக நமக்கு புலப்படுகிறது. அதனால் பொதுவாக என்ன நடக்கும், இங்கு எக்ஸ் பவர் எம் இன்டு ஜேஎன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருந்தால் mn என்ற மதிப்புகளை பொறுத்து அந்த இன்டகிரலை க்ளோஸ்ட் ஃபார்மில் ஜே நாட் ஜே1 என்பதன் மூலம் விவரிக்க முடியுமா முடியாதா என்பதை இந்த 2 உதாரணங்களிலிருந்தும் நாம் புரிந்து கொண்டோம். உதாரணமாக இந்த எக்ஸ் பவர் 4 j1 of x என்பதை எக்ஸ் பவர் எம் jn of x என்று mn என்ற மதிப்புகள் 4 1 என்றும் m plus n என்பது ஆட் ஆக இருந்தாலும் நம்மால் வலது புறத்தில் உள்ள எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை செய்து ஜே நாட் ஜே1 என்பதன் மூலம் விவரிக்க முடியும் என்பது தெரிகிறது. அதுவே எக்ஸாம்பிள் 6இல் நாம் பார்த்தால் எக்ஸ் பவர் எம் ஜேஎன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. m is equal to 2, n is equal to 2, m plus n is even என்று வருகிறது. அப்படி m plus n ஈவனாக வரும் பொழுது நம்மால் ஜே நாட் ஜே1 என்பதை கொண்டு இந்த இன்டகிரலை விவரிக்க முடியவில்லை. அந்த இன்டகிரலில் இறுதியாக இன்டகிரல் ஆஃப் ஜே நாட் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்ற ஒரு டேர்ம் இருக்கிறது. அதை க்ளோஸ்ட் ஃபார்மில் எழுத முடியாது என்பது இந்த எக்ஸாம்பிளிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே பொதுவாக இன்டகிரல் எக்ஸ் பவர் எம் ஜேஎன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருந்தால் எந்த நிபந்தனையின் அடிப்படையில் அதை இன்டகிரேட் செய்து ஜே நாட் ஜே1 என்பதன் மூலம் க்ளோஸ்ட் ஃபார்மில் எழுத முடியும் என்ற விவரத்தை நாம் இங்கு கொடுக்க முடியும். அதாவது mn என்பவை இன்டீஜராகவும் இருந்து m plus n என்பது ஆடாகவும் இருந்து m plus n greater than or equal to 0 என்பதாகவும் இருந்தால் இன்டகிரல் எக்ஸ் பவர் எம் jn of x dx என்பதை இன்டகிரேட் செய்ய முடியும். க்ளோஸ்ட் ஃபார்மில் ஜே நாட் ஜே1 என்பதன் மூலம் விவரிக்க முடியும். அதுவே m plus n ஈவனாக இருந்துவிட்டால் இன்டகிரல் எக்ஸ் பவர் எம் jn of x dx என்பதை இன்டகிரல் ஜே நாட் of x dx என்ற ஒரு டேர்மை கொண்டுள்ளதாக தான் விவரிக்க முடியும் என்பது எக்ஸாம்பிள் 6இலிருந்து நமக்கு புலப்படுகிறது. அடுத்ததாக நாம் மாடிஃபைட் பெசல் ஃபங்க்ஷன்ஸ் என்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டு அதை எவ்வாறு பெசல் ஃபங்க்ஷனாக மாற்றி இந்த மாடிஃபைட் பெசல் ஃபங்க்ஷனின் பொது தீர்வை எழுதுவது என்பதை புரிந்து கொள்ளலாம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் பிரைம் பிளஸ் எக்ஸ் ஒய் பிரைம் பிளஸ் லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நியூ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0 என்பதாக இருக்கிறது. நியூ இஸ் அ நான் நெகட்டிவ் நம்பர். இப்பொழுது இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸை z என்ற இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக நாம் மாற்றலாம். அதற்கு லாம்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு z என்ற மாற்றத்தை உபயோகித்து இதை பண்ணலாம். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு z பை லாம்டா என்று வரும். எனவே இங்கு டெரிவேட்டிவ்ஸ்
d by dx d square by dx square என்று derivatives with respect to x என்பதாக இருக்கிறது. அவற்றை நாம் derivatives with respect to z என்பதாக மாற்ற வேண்டும். எனவே dy by dx is dy by dz into dz by dx which is equal to dy by dz into dz by dx is lambda என்று கிடைக்கும். அதேபோல் d square y by dx square என்பது d by dx of dy by dx which is lambda dy by dz. அது d by dz of lambda dy by dz into dz by dx which is lambda. எனவே simplify செய்தால் d square y by dx square என்பது lambda square into d square y by dz square என்று கிடைக்கும். இதை உபயோகப்படுத்தி நாம் இங்கே x square is z square by lambda square into y double prime is lambda square into d square y by dz square plus z x is z by lambda into y prime that is lambda into dy by dz plus lambda square x square என்பது z square minus nu square into y equal to 0 என்று கிடைக்கிறது. இப்பொழுது lambda square lambda இவற்றை கேன்சல் செய்து என்ன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கிறது என்று பார்த்தால் அது z square d square y by dz square plus z dy by dz plus z square minus nu square into y equal to 0 என்று பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் நியூவை கொடுக்கிறது. நாம் இதனுடைய பொது தீர்வு என்ன என்பதை முன்பே கண்டுபிடித்திருக்கிறோம். அதை கொண்டு இதன் பொது தீர்வை எழுதி பின் மாற்றத்தை உபயோகித்து கொடுக்கப்பட்டுள்ள மாடிஃபைடு பெசல் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் நியூ பொது தீர்வு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கலாம். இதனுடைய பொது தீர்வு a into j nu of z plus b into j minus nu of z equal to y என்பதாக இருக்கும். அதாவது a into j nu of z is lambda x plus b into j minus nu of lambda x when nu is not an integer என்பதாக இருக்கும். அதாவது modified Bessel function x square y double prime plus xy prime plus lambda square x square minus nu square into y equal to 0 என்பதாக இருந்தால் அதன் பொது தீர்வு nu not an integer ஆக இருக்கும் பொழுது a constant into j nu of lambda x plus b into j minus nu of lambda x என்பதாக இருக்கும். இது nu not an integer என்கிற பொழுது. அதுவே nu equal to n an integer என்றால் அப்பொழுது y is equal to a into jn of lambda x plus b into yn of lambda x என்பதாக நமக்கு கிடைக்கும். இப்பொழுது சில எளிமையான கணக்குகளை எடுத்துக்கொண்டு அவற்றை எவ்வாறு தீர்வு செய்வது என்று பார்க்கலாம். j minus half of x by j half of x என்பது என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் j minus half of x is root of 2 by pi x cos x. j half of x is root of 2 by pi x sin x என்று. எனவே j minus half by j half என்பது cos x by sin x cot x என்று வரும். அதுதான் இங்கே ஒன்றிற்கு உரிய விடை cot x என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது j half square of x plus j minus half square of x என்பது என்ன? நமக்கு அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியும். இதை ஸ்கொயர் செய்தால் நமக்கு 2 by pi x into sin square x by plus cos square x என்று வரும். sin square x plus cos square x is equal to 1 என்பதை உபயோகித்தால் நமக்கு 2 by pi x என்று கிடைக்கும். அதுதான் 2வில் 2 by pi x என்ற ஆன்சராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது j half into j minus half என்பது 1 by pi x into f of x என்றால் f of x என்பதன் அமைப்பு என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. j half into j minus half செய்தால் நமக்கு 2 by pi x into cos x into sin x என்று வரும். 2 sin x cos x by pi x என்று இருக்கும். 2 sin x cos x என்பது sin 2x by pi x என்பதாக இருக்கும். sin 2x by pi x என்பது f of x by pi x என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே f of x என்பது sin 2x என்று வரும். அதுதான் இங்கே 3ற்கு எதிராக f of x is equal to sin 2x என்பது ஆன்சர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அடுத்ததாக j 3/2 of x is equal to a into j half of x plus b j minus half of x என்றால் a b என்பவை என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் இந்த j nu plus 1 of x is equal to 2 nu by x into j nu of x minus j nu minus 1 of x என்ற ரெக்கரன்ஸ் ரிலேஷனை எடுத்துக்கொண்டு இதில் nu is equal to half என்று சப்ஸ்டிடியூட் செய்தால் இடது கை புறத்தில் நமக்கு j 3/2 of x என்று கிடைக்கும். வலது புறத்தில் nu equal to half என்றால் j half of x என்பது 2/x into 1/2 அதாவது 1/x என்பதால் மல்டிப்ளை செய்யப்படுகிறது. எனவே a is equal to 1/x என்று தெரிகிறது. nu is equal to half என்று சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு இரண்டாவது டேர்ம் j half minus 1 j minus half of x என்பதாக கிடைக்கிறது. அதனால் அதன் கோஎஃபிஷியன்ட் b என்பது -1 என்பதாக இருக்கும். எனவே a, b என்பது 1/x minus 1 என்பதாக இருக்கும். அதுதான் 4 என்பதில் விடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் j minus 3/2 of x என்பதை j half of x j minus half of x என்பதன் மூலம் விவரித்தால் c d என்பது என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் j nu minus 1 of x is equal to 2 nu by x j nu of x minus j nu plus 1 of x என்ற ரெக்கரன்ஸ் ரிலேஷனை எடுத்துக்கொண்டு nu is equal to minus half என்று சப்ஸ்டிடியூட் செய்தால் இடது கை புறத்தில் நமக்கு j minus 3/2 of x என்பது கிடைக்கும். வலது புறத்தில் nu equal to minus half என்று சப்ஸ்டிடியூட் செய்தால் முதல் டேர்ம் 2/x into minus half அதாவது minus 1/x into j minus half என்பது கிடைக்கும். அதாவது d is equal to minus 1/x என்பது இதிலிருந்து தெரிகிறது. அடுத்தது இரண்டாவது டேர்மில் nu equal to minus half சப்ஸ்டிடியூட் செய்தால் அது j half of x என்று வருகிறது. அதனுடைய கோஎஃபிஷியன்ட் -1 என்பதாக இருக்கிறது. எனவே c is equal to -1 d equal to minus 1/x என்பது தெரிகிறது. எனவே c, d is -1 minus 1/x அதுதான் இங்கு 5 என்று குறிப்பிடப்பட்டுள்ளதில் விடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே நாம் தற்பொழுது படித்த பாடத்தை கொண்டு அதிலிருந்து சில வினாக்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த படித்த விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டு உபயோகித்து இந்த விடைகளை சரியாக நாம் தீர்மானிக்க வேண்டும். அடுத்ததாக நமக்கு சில கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை 2 காலங்களாக கொடுக்கப்பட்டு அதனுடைய விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாம் சரியானவையாக இருக்கும்படி பொருத்த வேண்டும் என்பதுதான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கணக்கு. முதலாவதாக பெசல் ஃபங்க்ஷன் which is a modified Bessel function என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அமைப்பு x2y' plus xy' plus 4x² minus 49/4y equal to 0 என்பதாக இருக்கிறது. தற்பொழுதுதான் நான் பார்த்தோம் x2y' plus xy' plus λ²x² minus nu² into y equal to 0 என்பதன் பொது தீர்வு எவ்வாறாக இருக்கும் என்று. இந்த கணக்கில் λ² என்பது 4, nu² என்பது 49/4. எனவே λ என்பது 2, nu என்பது 7/2. அதனால் இந்த தீர்வு a into j 7/2 of 2x plus b into j minus 7/2 of 2x என்பதாக இருக்க வேண்டும். அது இங்கே g யில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 1 என்பதை நாம் g என்பதுடன் பொருத்த வேண்டும். அதுதான் இங்கே விடையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அடுத்ததும் மாடிஃபைடு பெசல் ஃபங்க்ஷன். இங்கு λ² என்பது 9, அதனால் λ is 3. nu² என்பது 49, அதனால் nu என்பது 7. எனவே பொது தீர்வில் jn yn என்பவற்றின் நேரியல் கலவையாக இருக்க வேண்டும். எனவே இங்கு nu என்பது 7, lambda என்பது 3. எனவே j7 of 3x and y7 of 3x என்பவற்றின் நேரியல் கலவையாக பொது தீர்வு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது இங்கே Fஇல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 2ஐயும் Fஐயும் மேட்ச் செய்ய வேண்டும்.
அடுத்ததாக எக்ஸ் ஸ்கொயர் ஜே டூ ஆஃப் எக்ஸ் த ஹோல் பிரைம் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நாம் ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகப்படுத்த வேண்டும். அதாவது d by dx of x power nu j nu of x அந்த அமைப்பில் தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. nu equal to 2 என்று எடுத்துக்கொண்டால் அது என்ன, x square into j2 minus 1, அதாவது x square into j1 of x என்பதாக இருக்கும். அது இங்கே எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் a யில் இருக்கிறது. எனவே 3ஐ a என்பதுடன் பொருத்த வேண்டும். அடுத்ததாக மறுபடியும் ஒரு மாடிஃபைடு பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 7/2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாம்டா இஸ் 1, நியூ இஸ் 7/2. எனவே இதன் தீர்வு j 7/2 ஆஃப் எக்ஸ் j மைனஸ் 7/2 ஆஃப் எக்ஸ் என்பதின் நேரியல் கலவை 4 என்று கொடுக்கப்பட்டுள்ள மாடிஃபைட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வாக இருக்கும். அது இங்கே பியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. j 7/2 ஆஃப் எக்ஸ் j மைனஸ் 7/2 ஆஃப் எக்ஸ் என்பதன் நேரியல் கலவை என்பதாக. எனவே 4 என்பது பியுடன் மேட்ச் செய்ய வேண்டும். அடுத்ததாக மாடிஃபைடு பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு lambda is 1, nu is 7, that is an integer. அதனால் இதன் பொது தீர்வு j7 of x y7 of x என்பதன் நேரியல் கலவையாக இருக்க வேண்டும். அதுதான் d-யில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 5ஐ d என்பதுடன் பொருத்த வேண்டும். அடுத்தது j2 of x by x square the whole dashed என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தெரிகிறது நாம் ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகிக்க வேண்டும். அந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் j nu by x power nu the whole dashed is equal to minus x power minus nu into j nu plus 1 என்பதாகும். இதில் nu equal to 2 என்று போட்டால் நமக்கு j2 by x square the whole dashed is equal to minus x power minus 2 into j3 of x என்பதாக இருக்கும். அதனுடைய ரிசல்ட் இங்கே ஹெச்சில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மைனஸ் j3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 6 என்பதை ஹெச் உடன் பொருத்த வேண்டும். ஏழாவதாக நமக்கு j2 dashed of x என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது j nu dashed of x is equal to, நாம் ரெக்கரன்ஸ் ரிலேஷனை பார்த்திருக்கிறோம். j nu dashed of x என்பது என்ன என்று. j nu dashed of x is nu by x j nu minus j nu plus 1, அல்லது j nu dashed of x is j nu minus 1 minus nu by x into j nu என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கலாம். இங்கு என்ன வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். nu is equal to 2. nu is equal to 2 என்கிற பொழுது 2 by x j2 minus j3 என்பதாகவும் இருக்கலாம். அல்லது 2 minus 1 j1 minus 2 by x j1 என்பதாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கு 2 by x j2 minus j3 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 7ஐ நாம் e என்பதுடன் பொருத்த வேண்டும். கடைசியாக இன்டெக்ரல் j1 of x minus 2 by x j2 of x என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் கண்டுபிடிப்பதற்கு ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகிக்க வேண்டும். இன்டெக்ரல் j1 of x minus 2 by x into j2 of x என்பதற்கு இந்த j nu dashed of x is equal to j nu minus 1 minus nu by x j nu என்பதை எடுத்துக்கொண்டு இரண்டு புறமும் இன்டகிரேட் செய்தால் நமக்கு j1 of x minus 2 by x j2 of x என்பதாக இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு x இன்டகிரேட் செய்தால் அது இன்டெக்ரல் j2 dashed of x ஆக இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு x அது நமக்கு j2 of x என்று கொடுக்கும். அது இங்கு c-யில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 8 என்பதை c-யுடன் நாம் பொருத்தலாம். ஸோ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா கணக்குகளுக்கும் சரியான பொருத்தத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தது. அது ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகப்படுத்தியும் மாடிஃபைட் பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வின் அமைப்பை கொண்டும் நாம் தீர்மானம் செய்து இந்த விடையை கண்டுபிடித்து எழுதியிருக்கிறோம். கீழே சில கணக்குகள் உங்கள் பயிற்சிக்காக
கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றையும் நீங்கள் நாம் இந்த வகுப்பில் கற்றுக்கொண்ட வழிமுறைகளை பின்படுத்தி ரெக்கரன்சிலேஷனை உபயோகப்படுத்தி தீர்வு செய்து உங்களால் விடைகளை சரியாக கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பாருங்கள். இத்துடன் இந்த வகுப்பை நாம் முடித்துக் கொள்ளலாம்.